ஓம் ஸ்ரீ குருப்பியோ நமக. நன்றாக குருவாழ்க, குருவே துணை. பரபிரம்ம ருத்ரகாயத்ரி ஞானஸ்தலத்தின் நண்பர்களுக்கு வணக்கங்களும் வாழ்த்துக்களும். இந்த 8 நாட்கள் என்கின்ற இந்த பதிவில் மேஷ லக்னத்திற்கு ஜனவரி 4 முதல் ஜனவரி 11 வரை உள்ள நாட்களுக்கான பலன்களை, தினப்பலன்களை பார்ப்போம். ஜனவரி 4ஆம் தேதி சனிக்கிழமை, சதய நட்சத்திரம். மேஷ லக்னத்துக்கு லாபஸ்தானத்தில் சந்திரன் ராகுனுடைய நட்சத்திரத்தில் பயணிக்கிறார். அப்போ ராகு நமக்கு 12ஆம் இடத்துல இருக்கார். ஆனால் சனியினுடைய நட்சத்திரத்தில் இருக்கிறதுனால நமக்கு பாதிப்பில்லை. ஏனென்றால் சனி நமக்கு லாபஸ்தானத்தில் இருக்கார். அதனால் இன்றைக்கி உயிர் பற்றான விஷயங்களுக்கு நல்லாயிருக்கும். அதாவது பாசம், நேசம், அன்பு, சுப நிகழ்ச்சிகள், கலை சார்ந்த பண்புகள், அதாவது படிப்பு, திருமணம் சார்ந்த உறவுகள் சார்ந்த விஷயங்கள்லையும், திருமணம் சார்ந்த முயற்சிகளும், குழந்தைகள் வளர்வு, இது எல்லாத்துக்குமே நன்மைகளை தரக்கூடிய நல்ல நாளாக இருக்குது. மூளை உழைப்பு, அதாவது ஸ்மார்ட் ஒர்க்கு அப்படின்னு சொல்லக்கூடிய கமிஷன் வழி, கன்சல்டிங் வழி, நமக்கு ஐடி வழி, இது சார்ந்து வேலை புரியவர்களுக்கெல்லாம் இன்றைக்கி சாதகமாக இருக்கும். உற்பத்தி சார்ந்து இருப்பவர்களுக்கும் பெருசாக பாதிப்பு ஒன்றும் இல்லை, மத்தியமமாக இருக்கும். இன்றைய நாளில் ராகுனுடைய பலன் அப்படின்றது இருக்கிறதுனால இந்த ராகு நம்ம ஜனன ஜாதகத்தை கணித்து பார்க்கும்போது 8ஆம் பாவ 12ஆம் பாவ உபநட்சத்திரமாக இல்லாமல் இருந்தாலே நமக்கு இன்றைக்கு நாள் சாதகமாக இருக்கும். அப்படி 8, 12 உபநட்சத்திரமாக ராகு இருப்பவர்கள் இன்றைக்கு நிதானத்தோடு நடந்து கொள்ள வேண்டும். ஜனவரி 5ஆம் தேதி ஞாயிற்றுக்கிழமை, பூரட்டாதி நட்சத்திரம். சந்திரன் கும்பராசிலேயே தான் லாபஸ்தானத்தில் இருக்கார். மாலை, அதாவது மதியம் 2:34 மணிக்கு மீனராசிக்கு மாறுறார். அப்போ குருவனுடைய பலன்களை இந்த நாளைக்கு தரப்போகிறாருன்னு அர்த்தம். குரு வக்ரகதியில் 2ஆம் இடத்துல சந்திரனுடைய நட்சத்திரத்தில் இருக்கிறனால வீட்டுக்கு தேவையான பொருட்கள் வாங்குதல், இது மாதிரியான ஒரு வளர்ச்சியை கொடுக்கக்கூடிய நல்ல நாளாக இருக்கிறது. உற்பத்தி சார்ந்த தொழில்கள், உணவு, உடை, மருந்து, இது சம்மந்தப்பட்டது நல்லது பண்ணக்கூடிய அமைப்பில் இருக்கார். இப்போ குருன்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா நமக்கு நம்முடைய மேஷ லக்னத்திற்கு அவர் உறவுகள் சார்ந்தும் நல்ல கிரகம்தான். உறவுகள் சார்ந்து நன்மைகளை தரக்கூடிய கிரகம்தான். பட் இருந்தாலும் கூட அந்த உறவு சார்ந்த விஷயத்திற்கு அப்படின்னு வரும்பொழுது அவர் இருக்கக்கூடிய ஸ்தானத்தில் கொஞ்சம் குறைபாடு இருக்கிறனால இப்போ நமக்கு குரு திசை புத்தி அந்தரம் சூட்சமாக ஓடிட்டுருக்குன்னு வைங்க, அவங்களுக்கு உறவுகள் சார்ந்த வகையில் சின்ன சின்ன சலனங்கள், சஞ்சலங்கள் ஏற்படும். ஒரு வாக்குவாதங்கள், மன அதிருப்திகள் அப்படிங்கிறத எடுத்துக்கணும். அதுபோக நம்ம ஜனனஜாதகத்தை பாஸ்கர அஸ்ட்ராலஜி சிஸ்டத்தில் கணித்து பார்க்கும்போது குரு 8ஆம் பாவ 12ஆம் பாவ உபநட்சத்திரமாக வந்திருந்தால் இன்றைக்கி விரும்பத்தகாத நிகழ்வுகள் நடைபெறும். அப்படி இல்லாதவர்களுக்கு தொழில் பலம், பணவரவு, வளர்ச்சி நன்றாக இருக்கும். ஜனவரி 6ஆம் தேதி திங்கட்கிழமை, உத்திரட்டாதி நட்சத்திரம். சந்திரன் மீனராசிக்கு மாறிடுறாரு. சனியை போல பலன் தருகிறார். அப்போ சனி கிரகம் நமக்கு குருவை போல பலன் தரக்கூடிய அமைப்பில் இருக்கிறதுனால இன்றைக்கி எதிர்பார்த்த பணவரவு வரும். தொழில் பலத்துக்கு நல்லாயிருக்கும், உற்பத்திக்கு நல்லாயிருக்கும், வேலை பார்க்குற இடத்துல நமக்கு அங்கீகாரம் நல்லாயிருக்கும், அப்ரிஷியேஷன் நல்லாயிருக்கும். எக்ஸாம் எழுதுறதுக்கு மாணவர்களுக்கும் ஒரு வெற்றியை கொடுக்கும். இதெல்லாம் இன்றைக்கி சாதகமாக நடக்கும். உற்பத்தி சார்ந்த தொழில்கள், அனைத்து தொழில்களுமே நன்மை தரக்கூடிய, பணவரவு தரக்கூடிய நல்ல நாள். ஜனவரி 7ஆம் தேதி செவ்வாய்க்கிழமை, ரேவதி நட்சத்திரம். மாலை 5:49 வரைக்கும் ரேவதி நட்சத்திரம். முதல் நாளே இரவு 7:06 ஆரம்பிக்குது. அந்த ரேவதி மாலை 5:49 வரைக்கும் இருக்கிறது. இது செவ்வாய்க்கிழமையில் இந்த பலன். ஜனவரி 7ஆம் தேதி அது புதனை போல பலன் தரக்கூடிய அமைப்பு. அப்போ புதன் நமக்கு கேதுனுடைய நட்சத்திரத்தில் இருக்கார். அதனால் இன்றைக்கி வேலைக்கு சிறப்பாக இருக்கும். அதே மாதிரி பணவரவு நல்லாயிருக்கும், தொழில் பலம் நல்லாயிருக்கும். கணவன் மனைவி உறவு சார்ந்த விஷயங்களில் நம்ம கொஞ்சம் மேம்போக்காக இருந்துக்கணும், விட்டு கொடுத்து போகணும். இறையருள் கிடைக்கும். கோயிலுக்கு போயிட்டு வர்றது, பூர்வீக சம்மந்தப்பட்ட காரியங்களை தீர்க்கிறது, அதில் இருக்கிற பிரச்சனைகள் அணுகிறது, புதிய நபர்கள் சந்திப்பு, புதிய
வழித்தடம், அதாவது நமக்கு ஒரு வேறு லைனுக்கு போகலாமான்ற சிந்தனை இன்றைக்கி கை கொடுக்கும். ஜனவரி 8ஆம் தேதி புதன்கிழமை அஸ்வினி நட்சத்திரம் மாலை 4:29 வரைக்கும். சந்திரன் மேஷராசி நம்ம லக்னத்துக்கே வந்துடுறாரு, கேதுவை போல் பலன் தர்றாரு. கேது சூரியனை போல் பலன் தருவதனால இன்றைக்கி அக்கௌண்ட்ஸு சம்மந்தப்பட்டது, கவர்மெண்ட் ஆதிக்கம் சம்மந்தப்பட்டது, மருத்துவம் சம்மந்தப்பட்டது, இது சார்ந்த அமைப்புகள், ப்ரொடக்ஷன் மேனேஜ்மெண்ட்டு, உற்பத்தி, அதாவது துணி உற்பத்தி ஆகட்டும், மருந்து உற்பத்தி ஆகட்டும், உணவு சம்மந்தப்பட்ட உற்பத்தி ஆகட்டும், இதுக்கெல்லாம் சிறப்பாக இன்றைக்கி செயல்படக்கூடிய நல்ல நாள். கேதுவை பொறுத்த வரைக்கும் நம்ம ஜனன ஜாதகத்தில் உபநட்சத்திரமாக கணிச்சு எடுக்கும்போது 8ஆம் பாவு 12ஆம் பாவு உபநட்சத்திரமாக வராமல் இருந்தால் மிக மிக சாதகமான பலன்கள் நடைபெறும். ஜனவரி 9 வியாழக்கிழமை பரணி நட்சத்திரம் மதியம் 3:06 வரைக்கும். முதல் நாள் புதன்கிழமை மாலை 4:29 இது தொடங்குகிறது. சுக்கிரனுடைய நட்சத்திரம். சுக்கிரன் நமக்கு கும்பராசியில் ராகுவை போல் பலன் தர்றார். அதனால் லாபஸ்தானத்தில் இருக்கிறனால மனமகிழ்ச்சி தரக்கூடிய ஒரு செய்திகளெல்லாம் நமக்கு நல்ல செய்திகள் சேரும். நண்பர்களாலேயும் ஒரு உதவி கிடைக்கும். மூத்த சகோதர சகோதரி வகையில் நன்மைகள் நடக்கும். மெயினாக ஐடி லைனில் இருக்கவங்களுக்கு ஒரு சிறப்பான அமைப்பு. எலக்ட்ரிசிட்டி, எலக்ட்ரானிக்ஸு இது சம்மந்தப்பட்ட தொழில் புரிபவர்களுக்கும் மற்றும் இராணுவம், காவல்துறை, இந்த மாதிரி யூனிஃபார்ம் போட்ட சர்வீஸில் இருக்கவங்களுக்கும், வெளிநாடு வாழ் வேலையில் இருக்கிறவங்களுக்கும் மிகச்சிறப்பை தரக்கூடிய நல்ல நாள். ஜனவரி 9ஆம் தேதி வியாழக்கிழமை பரணி நட்சத்திரம் மதியம் 3:06 முடிவடைகிறது. அதற்கப்புறம் கிருத்திகை நட்சத்திரம். இதில் ஒரு பாதம் நம்ம மேசராசியில் இருக்குது, மிச்சம் 3 பாதம் ரிஷபராசியில் இருக்குது. இது சூரியனை போல் பலன் தரக்கூடிய நாள். இப்போ சூரியன் நமக்கு சுக்கிரனுடைய நட்சத்திரத்தில் இருக்கிறதுனால சுக்கிரன் எப்படி பலன் தருவார், நமக்கு பணம் கொடுக்குறாரு. அதே மாதிரி புதிய நபர்கள் சந்திப்பு வழியாக ஒரு கான்ட்ராக்ட் எடுக்கிறது, ஒரு சிபாரிசு, இதன் மூலமாக பப்ளிக் சர்வீஸில் இருக்கவங்களுக்கும், திருமண தகவல் மையம், இந்த மாதிரி வேலை, A to Z மேனேஜ்மெண்ட்டு, ஈவெண்ட் மேனேஜ்மெண்ட்டு இது நடத்துகிறவங்களுக்கும், ஹோட்டல்ஸு, ஹாஸ்பிட்டாலிட்டி, சொகுசு வாகனங்கள் இது சம்மந்தப்பட்ட அமைப்புகளுக்கும், காலேஜில் நடத்துகிறவங்களுக்கும், காலேஜில் லெக்சராக பணிபுரிபவர்களுக்கும் இதுக்கெல்லாம் சாதகமான நாள். இறையருள் பெறக்கூடிய நல்ல நாள். ஒரு குலதெய்வ கோயிலுக்கு போகிறது, தந்தை வர்க்கம் பூர்வீகம் சார்ந்த நன்மைகள் நடக்கிறது, இதுக்கெல்லாம் சிறப்பாக இருக்குது. மேல்கல்வி படிக்கிறவங்களுக்கும் இன்றைக்கி நாள் நல்லது பண்ணும். சுக்கிரன் நமக்கு செல்வாக்கு, செல்வ வளர்ச்சி, தொழில் வளர்ச்சி, உறவு வளர்ச்சி அத்தனைக்குமே நல்ல கிரகம். ஜனவரி 10ஆம் தேதி வெள்ளிக்கிழமை நமக்கு கார்த்திகை நட்சத்திரம். அதாவது முதல் நாள் வியாழக்கிழமையே மதியம் 3:06 தொடங்குகிறது. வெள்ளிக்கிழமை மதியம் 1:45 முடிவடைகிறது. இப்போ இந்த கார்த்திகை நட்சத்திரத்தினுடைய பலன் சூரியனை போல் பலன் தரும். இப்போ நமக்கு சூரியன் சுக்கிரனுடைய போல பலன் தர்றதுனால நல்ல ஒரு இறையருளை பெறக்கூடிய தன்மை கிடைக்கும். அப்போ இந்த ரோகிணி நட்சத்திரம் மதியம் 1:45 ஆரம்பிக்கிறது. சனிக்கிழமை மதியம் 12:28 வரைக்கும் இருக்குது நண்பகல். அப்போ சந்திரனுடைய நட்சத்திரங்கும்போது ரிஷபராசிக்கு சந்திரன் போய் சந்திரன் நட்சத்திரத்தில் இருக்கிறதுனால உறவினர்கள் வருகை மற்றும் உற்பத்தி சார்ந்த தொழிலில் தனலாபங்கள், வீட்டு வாடகை வர்றது, வாகனம் வாங்கிறது, இடம் வாங்கிறதுனால லாபங்கள், அந்த தொழிலில் கன்ஸ்ட்ரக்ஷன் தொழிலில் இருக்கவங்களுக்கு முக்கியமான லாபங்கள் கிடைக்கிறது, பணவரவு சேமிக்கிறது, இதுக்கெல்லாம் மிக மிக சிறப்பான நாளாக இருக்கும். தொழில் பலம் கூடுதலாக உள்ள நாள். மதியம் 12:28 மேலே மிருகஸ்ரீஷ நட்சத்திரம் தொடங்குது. அதுக்கு மேலே செவ்வாயினுடைய பலன்களை நம்ம பெற இருக்கிறோம். செவ்வாய் வக்கரத்தில் பூச நட்சத்திரத்தில் இருக்கிறதுனால இன்றைக்கும் நமக்கு நம்மளுடைய திறமைகள் மூலமாக நமக்கு மனமகிழ்ச்சியும் அதே மாதிரி பொருள் வரவும் லாபமும் கிடைக்கும் என்று கூறி இதை நிறைவு செய்கிறேன். இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி ஷேர் பண்ணுங்கள். உங்கள் தனிப்பட்ட ஜாதக பலாபலன்களை என்னுடைய வாட்ஸ்அப் நம்பரில் திறப்பு கொண்டு பலன் பெறுங்கள். உங்களிடமிருந்து விடைபெறுகிறேன். உங்கள் JMS. நன்றி, வணக்கம்.